ரொம்ப ஈஸியாக லோ காஸ்ட்டில் முறுக்கு சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வெல்கம் டு சாண்டி ஸ்டைல். ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்தலாம். ஒரு கட்டு கொத்தமல்லி, அதே அளவுக்கு புதினா, இஞ்சி பூண்டு, 4-5 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு வேர்க்கடலை, ஒரு எலுமிச்சம்பழம், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மாற்ற போகிறோம். அதுக்கு ஒரு ஜாரில் எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, அது கூடவே புதினாவையும் சேர்த்துட்டு, உரிச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் 4-5 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சோண்டு வேர்க்கடலையும் ஆட் பண்ணிவிட்டு, இப்போவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு, கொஞ்சோண்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக ஒரு 1/2 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம அது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போது சாண்ட்விச் செய்கிறதுக்கு கடையில் போய் முறுக்கு பாக்கெட், கொஞ்சம் ஓம பொடி பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். சீஸுமே அது கூட சேர்த்து வாங்கியாச்சு. பேலன்ஸ் தக்காளி, வெங்காயம் அண்ட் குக்கும்பர் இதெல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். இப்போது இந்த முறுக்கு எடுத்துகிட்டு அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட்டை தடவிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த ஓமப்பொடி இல்லை, கடைக்கு போய் எனக்கு வாங்க அதெல்லாம் இஷ்டம் இல்லை அப்படின்னா அது அடிஷ்னல் தான். உங்களுக்கு அது நீங்கள் வேண்டான்னா விட்டுலாம். அதுக்கு பதிலாக மிக்சர் இல்லை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச எக்ஸ்ட்ராவை அது மேலே நீங்கள் தூவி விட்டு சாப்பிட போகிறது தான். ஸோ இது கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்க குக்கும்பர் அண்ட் ஆனியன் ஸ்லைஸாக வெட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம சட்னி செய்யும்போது வேர்க்கடலை சேர்த்துருந்தோம் இல்லையா, சில பேருக்கு வேர்க்கடலை ஃப்ளேவரே பிடிக்காது. அந்த மாதிரி பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு பதிலாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நம்ம சட்னி கரைப்போம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இது கம்பல்சரியே கிடையாது. ஓகே, தக்காளி இப்போ ஸ்லைஸாக வெட்டி அது மேலே வச்சாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சோண்டு சாட் மசாலாவும் ஃப்ளேவருக்கு நல்லா ஆட் பண்ணிவிட்டு, நம்ம வாங்கி வச்சுருக்க சீஸை இதில் நல்லா கிரேட் பண்ணி தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை இப்போ க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்க முறுக்கு இருக்கு இல்லையா, அந்த முறுக்கு மேலே மறுபடியும் அந்த சட்னியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட முறுக்கு சாண்ட்விச் ரெடி. கரெக்டான ஈவினிங் ஸ்நாக்கை என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு எங்களுக்கு 80 ருபீஸ் ஆச்சு. தக்காளி வெங்காயம் சேர்த்துருந்தா ஒரு 150 ருபீஸ் வந்திருக்கும். பட் இந்த ரெசிபியை வெளியில் ஒரு பீஸ்க்கு 50 ருபீஸ் விற்கும் போது விச் இஸ் ஆல்மோஸ்ட் ட்ரிப்பிள் ப்ராஃபிட் எங்களுக்கு ஆகிடுச்சு. ஸோ நீங்களே இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்